அன்பானவர்களே, ஒரு மணமகள் ஒரு பெண்ணுடைய வாழ்விலே 3 முக்கியமான பருவங்கள் இருக்கின்றன. கன்னிகை, மணவாட்டி, மனைவி என்று சொல்லுகிற 3 விசேஷமான அனுபவங்கள் இருக்கின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கன்னிகையின் அனுபவம் அதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கிறது. அவர்களுடைய பேச்சுலர் லைஃபு, அதுக்கு பிறகு அவருடைய ஒரு பிரைட் குரூமாக அவர் மணவாளனாக நிற்கிற இந்த நாள், இனி அவர் ஒரு கணவனாக புருஷனாக வாழப்போகிற நாள். இது முக்கியத்துவம் வாய்ந்த 3 காரியங்களாக இருக்கின்றன. அப்போ இந்த கன்னிகை என்று சொல்லும் பொழுது அதிலே ஆல் ஸ்பின்ஸ்டர்ஸ், எல்லா வாலிப பெண்கள் கன்னிகைகள் என்று அழைக்கப்படுவார்கள். ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகை என்று ஒன்று இருக்கிறது. அவளுக்கு ஒரு பெட்ரோத்தல் அல்லது ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிந்தவுடனே அவள் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டு விடுகிறாள். கன்னிகை, நியமிக்கப்பட்ட கன்னிகை என்கிற அனுபவங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பொதுவாக கன்னிகையின் அனுபவங்களிலே விவாகத்துக்கு முன்னால தங்களுடைய வாழ்க்கைகளை, இங்கே வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கண் முன்னால் வச்சு சொல்லுகிறேன், தங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீகத்துக்கும் கல்விக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். தெய்வீகத்தில் எப்படி வளருவது, உருவாவது, கல்வியை, கர்த்தர் தந்த கல்வியை எப்படி சிறப்பாக கற்றுக்கொள்வது, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு எப்படி பிரயோஜனமாக இருப்பது என்கிற காரியங்களில் அதிகமாக கவனம் செலுத்தணும். ஈசாக்கு என்கிற வாலிபனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுக்கு அந்த விவாக காரியம் வரும் பொழுது அவனுடைய அப்பா அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார். அவர் தன்னுடைய மூத்த ஊழியக்காரன் மூலம் சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவனை அனுப்பி அந்த ஈசாக்குக்கு ஒரு மணவாட்டியை கொண்டு வந்தார்கள். இந்த ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருந்தான் என்கிறத மட்டும்தான் அவனுடைய அந்த வாலிப காலத்தில் உள்ள விஷயத்துல நம்ம பார்க்க முடிகிறது. தியானம் பண்ணி கொண்டிருந்தான், தெய்வீகத்திலே அவன் இருந்தான், அவன் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தான், தகப்பனுடைய விசுவாசத்தை அவன் பின்பற்றினான் என்பவைகளை பார்க்கிறோம். அவன் அப்படியே அப்பாட்ட போய் எனக்கு இப்படி பொண்ணு வேணும் அப்படி பொண்ணு வேணும் கேட்ட மாதிரி இல்லை நான் பார்த்துட்டு தான் ஓகே சொல்லுவேன்னு கூட சொன்ன மாதிரி இல்லை. அப்பா முறைப்படி ஒழுங்கு செய்தார், கொண்டு வந்ததை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த மாதிரி ஒரு அனுபவம். அப்போ ஒரு வாலிபன், ஒரு கன்னிகை என்பவர்கள் விவாகத்தை காரியம் வரும் பொழுது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். தேவன் தெரிந்து கொள்வதை நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு வாழ்க்கை முழுவதும் சமாதானமாக இருக்கும். இல்லாவிட்டால் எப்பவும் ஒரு இடைஞ்சலாத்தான் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். இன்றைக்கு பணத்துக்கும் பொருளுக்கும் சொத்துக்கும் அழகுக்கும் ஒத்த கல்வி இருக்க வேண்டும் என்ற பிடிவாதத்துக்கும், ஒத்த கல்வி இருக்க தப்பு இல்லை, ஆனால் அதில் பிடிவாதமா நிற்கிறது சரியில்லை. ஜாதி பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல போகக்கூடாது. ஆகவே எல்லாரும், பெற்றோர்களும் சரி வாலிபர்களும் அதில் கவனமாக இருப்பீர்களாக. அடுத்து அந்த நியமிக்கப்பட்ட கன்னிகை என்று வரும் பொழுது ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டாச்சு. இந்த குயின், இந்த ஜெபக்குமாருக்கு நியமிக்கப்பட்டதிலிருந்து கண்டிப்பாக குயினுடைய உள்ளமெல்லாம் நிறைந்திருப்பது ஜெபக்குமாராகத்தான் இருக்கும். அவரை பற்றி எத்தனை கற்பனைகள் செய்திருக்கிறாளோ தெரியல, அவரை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பாள். அவரும் என்ன இதுக்கு விதிவிலக்கா? அவருக்கும் குயின் நியமிக்கப்பட்டதிலிருந்து ஃபுல்லா அவளை பற்றின சிந்தனை எப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கும். அது வரணும், அது இயற்கை. அப்போ அது அதான் அந்த நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையின் ஒரு அனுபவம். நியமிக்கப்பட்ட கன்னிகை தனக்கு வரப்போகிறவரை குறித்து அதிகமாக சிந்தித்து கொண்டே இருப்பாள் என்பது. அப்ப அதுல இந்த சிந்திக்கிற விஷயத்துல கூட அவர் எப்படி இருப்பாரோ என்கிறது ஒன்று, அவள் எப்படி இருப்பாளோ என்கிறது. அப்ப வரப்போகிற மணவாளனை குறித்து அறிகிற தெரிஞ்சதை வச்சு, இப்ப இந்த காலத்துல ரொம்ப தெரிஞ்சிடுது, அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஆனா கற்பனையில தான் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நினைப்பார்கள். நல்லது.
அதே வேளையில மறுபக்கம் ஒரு சிந்தனையும் கூட சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். நான் வரப்போகிறவருக்கு எப்படி இருக்கணும், நான் வரப்போகிறவளுக்கு எப்படி இருக்கணும், இந்த சிந்தனை இன்னைக்கு நிறைவேற்ற கிடையாது. எனக்கு அவர் எப்படி இருக்கணும், எனக்கு அவள் எப்படி இருக்கணும், இப்படி கம்ப்ளீட்டா சுயநலத்துல சிந்தித்து கடைசியில வாழ்க்கை வண்டி ஓட ஆரம்பிச்ச உடனே இவ எதிர்பார்த்தது கற்பனை செய்ததெல்லாம் அங்க இருக்குமா? கிடைக்காது. கொஞ்சம் மாற்றமா தான் இருக்கும். உடனே மனசு குழம்பிடும். அப்படி செய்யக்கூடாது. அதனால இவ ரெண்டு பேரும் எப்படி இதுவரைக்கும் கற்பனை செய்து வந்தாங்களோ எனக்கு தெரியல. ஆனா இப்ப தேவ சமூகத்திலே ரெண்டு பேருடைய கற்பனையும் கர்த்தருடைய பலிபீடத்துல வச்சிடணும். கர்த்தர் தருவதை சந்தோஷமா ஏற்று வாழணும். அல்லேலூயா. சிலது நீங்க நினைக்கிறதுக்கு மேலாகவே இருக்கும், சிலது நீங்க நினைச்சது நிச்சயமா இருக்காது. எப்படி நீங்க நினைச்சதெல்லாம் வச்சு மெஷின் மாதிரி ஆண்டவர் அச்சடிச்சு தருவாரா? முடியாது. ஆகையினாலே அது நிச்சயம் தேவை. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, கன்னிகைகளுக்கு மட்டும், இது வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் வேணும். ஒரு கணவன் தன் மனைவி தனக்கு எப்படி இருக்கணும்னு எப்பவும் விரும்புறாரு. அதுக்குள்ள செயல்பாடுகளை வீட்டுல செயல்படுத்துறாரு. அதே நேரத்துல ஒரு 50% நான் அவளுக்கு எப்படி இருக்கிறேன், என் மனைவிக்கு நான் எப்படி இருக்கிறேன், என் புருஷனுக்கு நான் எப்படி இருக்கிறேன், அதையும் சிந்திச்சா 50-50 ரெண்டு பக்கம் கரெக்டா சிந்திச்சீங்கன்னா நியாயமானது, வாழ்க்கை நன்றாக முன் செல்லும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இவர்கள் இன்றைக்கு கன்னிகையாக ஒரு வாலிபனாக வந்து இங்கே நிற்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துல மணவாளன் மணவாட்டியாகி அடுத்தது கணவன் மனைவியா மாறுவார்கள். ஆனா இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு ஒரு ஆவிக்குரிய விஷயமும் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நம்ம ஒவ்வொருவரையும், ஆணோ பெண்ணோ, நம்ம ஒவ்வொருவரையும் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கும் ஒரு நாள் நாம் ரட்சிக்கப்பட்டோம், முழுகி ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றோம் என்று சொல்லும் பொழுது அதுதான் நமக்கு நடந்த என்கேஜ்மெண்ட், பெட்ரோத்தல், நியமனம். அன்னைக்கு நம்மளை நியமிச்சாச்சு, நம்மளும் அந்த ஒப்பந்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. இனி என் வாழ்வின் நாயகன் இயேசுதான். அல்லேலூயா. அப்போ அந்த கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, விசுவாசிகளாகிய தேவ மக்கள் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு இருக்கணும். அப்ப இன்னொரு புருஷன் யாரு? உலகம். உலகம் என்கிறதுலயும் ஒரு கை கொடுத்துட்டு கிறிஸ்துவிடத்திலும் ஒரு கை கொடுத்துட்டு வாழுகிற நிறைய தப்பான ஒரு, அதாவது தவறான வாழ்க்கை தானே. ஒரு புருஷனோடு தானே வாழணும். அப்போ இன்றைக்கு தேவ மக்கள் கிறிஸ்துவும் வேண்டும் உலகமும் வேண்டும், இந்த கையில கிறிஸ்துவ பிடிச்சுக்கணும் இந்த கையில உலகத்தை பிடிச்சுக்கிடணும்னா மாய்மாலமான வாழ்க்கை, இன்னொரு வார்த்தையில சொன்னா துரோகமான வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு. அப்படி செய்யக்கூடாது. நம்மை கர்த்தர் நியமித்திருக்கிறார். நமக்கு இன்னைக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்க போது, மத்திய வானத்துல இயேசு நம்மை சேர்த்துக் கொள்வதுதான் அந்த கல்யாணம். வேற இப்படிப்பட்ட கல்யாணம் ஒன்றும் நடக்காது, மாம்சத்துல சிந்திக்க முடியாது. அது தெய்வீகமானது. அவர் நம்மை சேர்த்து கொள்வதுதான் அதுக்கு அடையாளம். அப்ப அந்த விவாக காரியத்துல நம்முடைய நாயகரை நாம் எப்போதும் சிந்திக்க ஆரம்பிக்கணும். அவர் எனக்கு என்ன செய்வார் என்ன செய்வார், நிறைய அதான் இன்னைக்கு நிறைய பிரசங்கங்களும் இருக்கிறது. இயேசு உனக்கு இதை செய்வார், இயேசு உனக்கு இதை செய்வார். அதை கேட்டு கேட்டு அவர் செய்வார் அவர் செய்வார் அவர் செய்வார் சொல்றதை பார்க்கலாம், பிரசங்கம் பண்றதை பார்க்கலாம், அதிகமாகவே அவர் நமக்கு செய்வார். நம்ம அவருக்கு என்ன செய்யணும்? நம்ம சொன்னேன்ல, அவர் எப்படி எனக்கு பிரியமா இருக்கணும், அதே மாதிரி நான் எப்படி அவருக்கு பிரியமா இருக்கணும். அதே மாதிரி ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் எப்படி பிரியமா இருக்கிறோம். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சா இல்லையா? அந்த விஷயத்துல என்னுடைய வார்த்தை கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சா இல்லையா? இந்த சிந்தனையும் தெய்வ மக்களுக்கு அடிக்கடி உண்டாயிக்கொண்டே இருந்தால்தான் நாம் அந்த ஆயத்தத்தை அடைய முடியும். இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஆயத்தமாகித்தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஜபத்தில் ஆயத்தமாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். இப்போ வஸ்திரத்தில் ஆயத்தமாகி எல்லாத்திலையும் ஆயத்தமாகி வந்திருக்கிறாங்க. இதே மாதிரிதான் நம்ம
அன்றைக்கு எக்காலம் தொனிக்கும் பொழுது இயேசுவை கைப்பிடிப்பதற்கு உரிய ஆயத்தங்களை இப்பொழுது நன்றாக செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த கன்னிகையின் அனுபவம். இரண்டாவது பாருங்கள், மணவாட்டியின் அனுபவம் என்று சொல்லும் பொழுது, இவள் இன்றைக்கு வந்து மணவாளனோடு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கைப்பிடித்து வைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு அவள் மணவாட்டி, அவர் மணவாளன். ஸ்தோத்திரம். இது பொதுவா இன்றைக்கு ஒரு நாள் தான் மணவாட்டி மணவாளன் சொல்லுவோம், அடுத்து கணவன் மனைவின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அப்போ முந்தின காலங்களில் 7 கழிப்புன்னு ஒன்று உண்டு. இப்போ அது மறந்தே போச்சு, நல்லதா போச்சு. அப்போ 7 கழிப்புன்னு சொல்லுது, எல்லா விருந்துக்காரர்களும் கல்யாணத்துக்கு முன்னாலே வந்துடுவாங்க. முறுக்கு, கொக்கூசு, முந்திரி கொத்து எல்லாம் வீட்டிலே தயாராகும். எல்லாரும் சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணி கல்யாணம் எல்லாம் நடந்து அடுத்தும் ஒரு 7 நாள் அந்த விருந்துக்காரன் நிற்பாங்க. நின்றுட்டு இனி 7 நாள் ஆச்சப்பா சோத்திரம் போயிட்டு வாருங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறது தான் அந்த 7 கழிப்புன்னு சொல்றது. அப்புறம் போயிடுவாங்க. இப்போ நமக்கு எங்க டைம் இருக்கு? இப்போ கல்யாணத்துல 2 ஃபங்க்ஷனையும் சேர்த்து ஒரே இதா எடுத்துடலாமான்னாக்கும் நிற்கும். இப்போ அந்த அளவுக்கு வந்து போச்சு. அப்போ ஆனா அந்த 7 நாட்கள் அவள் மணவாட்டி என்கிற அந்த புதுமை ஸ்தானத்தில் இருப்பாள். அவர் மணவாளன் என்கிற புதுமை ஸ்தானத்தில் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோலதான் இவர்களுடைய வாழ்விலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இருந்தது பிரைவேட், மனசுக்குள்ள சிந்தித்து தியானித்து கொண்டிருந்தார்கள். இப்ப அப்படி இல்லை, பப்ளிக்ல அவங்க வந்தாச்சு. எல்லாருக்கும் முன்னால மணவாளனாக மணவாட்டியாக. இதே மாதிரி அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் 16:7 சொல்லுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம், இயேசு கிறிஸ்து நம்மை சேர்த்து கொள்ளுகிற அனுபவம் அது வந்தது என்று யோவான் சொல்லுகிறார். அதுல அவர் சொல்லும் பொழுது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாள். அதுல கிரேக்க பதத்துல பார்த்தா கைனே என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைனே என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பிரைடு, ஒய்ஃப் அல்ல, பிரைடு, மணவாட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அழகா சொல்லி இருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அப்பொழுது அவருடைய மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்துவுக்காக நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இனி அடுத்தது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். எக்காலம் தொனிக்கும் பொழுது நாம் ஒரு இமை பொழுதிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு எழுப்பி கொண்டு வரப்படுவார்கள். எல்லாரும் சேர்ந்த கூட்டத்துக்கு பேர் தான் கிறிஸ்துவின் மணவாட்டி, ஒரு தனிநபர் அல்ல. அந்த கூட்டத்துக்கு பேரு கிறிஸ்துவின் மணவாட்டி. நாம் கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட போகிறோம். அல்லேலூயா. இந்த கல்யாணங்கள் ஒவ்வொன்றுமே அதைத்தான் காட்டுது. இவ தன் வீட்டில இருந்து புறப்பட்டு வந்தா, அவர் தன் வீட்டில இருந்து புறப்பட்டு வந்தா, 2 பேரும் இந்த மேடையில இணைகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே மாதிரி இயேசு பிதாவின் வலது பார்சத்திலிருந்து இறங்கி மத்திய வானத்திலே வருவார். நாம பூமியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம எடுத்துக்கொண்டு செல்லுவார். 2 பேரும் ஆகாயத்திலே சந்திப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அந்த அனுபவத்தை இழந்து விடக்கூடாது. அதற்காக எல்லா தெய்வ மக்களும் நாம தெய்வீகத்துல பல காரியங்கள்ல ஈடுபடுகிறோம், சபை ஊழியத்துல ஈடுபடுகிறோம், பணிவிடை காரியங்களை செய்கிறோம், பலருக்கு உதவி செய்கிறோம். எல்லாம் செய்துட்டு இருக்கும் பொழுது அந்த நோக்கத்தை விட்டுறக்கூடாது. இதெல்லாம் செய்யறது எதுக்காக? அவரை சந்திப்பதற்காக. அல்லேலூயா. என் ஓட்டம் வெற்றியா முடியணும். எங்க போய் முடியணும்? அவர் பாதத்துல போய் முடியணும். அல்லேலூயா. இந்த கவனம் இருக்கணும். பலர் ஊழியம் ஊழியத்திலே கவனம் செலுத்துவாங்க, வருகையை நினைக்க மாட்டாங்க, மகிமே நினைக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு ஏமாற்றா மாறிடும் நமக்கு. நான் சபையில முதல் ஆளா இருக்கேன், 2வது ஆளா இருக்கேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், நல்லதுதான், எல்லாம் ஊழியமும் நடக்கும். ஆனா எதுக்காக செய்கிறோம்? எதுக்காக சபைக்கு கூடி வர்றோம்? எதுக்காக ஆராதிக்கிறோம்? இந்த நோக்கம் எப்பவுமே கரெக்டா இருக்கணும். ஒரு கன்னிகை, ஒரு ஆள், இவர் வாலிபன் என்று சொல்லும் போது கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா
கல்யாணத்துல ரொம்ப கவனமா இருப்பார்கள். அதே மாதிரி நம்ம எப்பொழுதுமே இயேசுவின் வருகையிலே அதிக கவனம் செலுத்துவோமாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக மனைவி என்கிற ஸ்தானம். இன்றைக்கு இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா கணவன் மனைவி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கணவன் மனைவியாக வாழ்வது நீண்டகால வாழ்க்கை. நீண்டகால வாழ்க்கை. கன்னிகை வாழ்வு அப்படி பெரிய நீண்ட காலம் அல்ல. மணவாட்டி வாழ்வு அது இந்த புதுமை நேரம் மட்டும்தான். அடுத்தது மனைவி வாழ்வு, கணவன் வாழ்வு தான் நீடித்த ஒரு வாழ்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அது ரொம்ப முக்கியம். ஒரு பாருங்க, ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரிடத்திலே வாழ்வது 20 முதல் 25 வருஷம் தான். இப்பெல்லாம் 20 தான். 20 வயசு வரைக்கும் பெற்றோர்கிட்ட இப்போ 20 வருஷம் வாழுது. அதுக்கு பிறகு அது 80 வயசு வரை வாழணும்னு சொன்னா அடுத்த 60 வருஷம் அது கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில தான் வாழுகிறது. அப்ப கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த கன்னிகை வாழ்வும் மனைவி வாழ்வும் என்பது ரொம்ப வித்தியாசம். அப்ப இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அதனால இதுக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு நிறைய பிரசங்கங்கள் நாம் எப்பொழுதும் பண்ணுகிறோம், எல்லா கல்யாண வீடு தோறும் பண்ணுகிறோம். இந்த பிள்ளைகள் 2 பேரும் கர்த்தர் தங்களை ஒருவருக்கொருவர் கணவன் மனைவியாக தந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு பைபிள் புருஷனுக்கு சொல்லுகிற உபதேசம் என்ன, மனைவிக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்ன, இதை நல்லா படிக்கணும். நீங்க ஆரம்பத்துல வாரத்துல ஒரு நாளாவது ஃபாஸ்டிங் பண்ணி அப்போ நீங்க பைபிள் மெடிடேஷன் பண்ணணும். அதுல பைபிள் வாசிக்கும் பொழுது நீங்க ஆதாம் ஏவாள் சரித்திரம், ஆபிரகாம் சாராள் சரித்திரம், ஈசாக்கு ரெபெக்காள் சரித்திரம்னு இந்த குடும்ப சரித்திரங்களை எடுத்து தியானிக்கணும். தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற நல்லது கெட்டது பைபிள்ல எழுதி இருக்கு. எதனால வெற்றி பெற்றாங்க, எதனால குடும்பத்துல பிரச்சனை வந்தது, இதை நீங்க நல்லா தியானிச்சு படிச்சு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப நல்லா கட்டி எழுப்பலாம். புருஷனாக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். கர்த்தர் வச்ச உபதேசத்தின் வழியில நீங்கள் அடிபரலாமல் நிக்க முடியும். அது எல்லா குடும்பத்துக்கும் தேவை. நமக்கு கல்யாண காலத்துல எல்லாம் இதை நம்ம செய்யலைன்னா இன்னும் செய்யலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும் போதுதான் 2 பேருக்குள்ள குறைகளும் சரியாகும், 2 பேர்லயும் சரியாக வேண்டியது சரியாகி இன்னும் நல்ல ஒரு மனம் வரும். வசனத்தினால ஒரு மனம் வரும், தேவ பிரசன்னத்தினால ஒரு மனம் வரும். எல்லா குடும்பங்களும் தம்பதிகளும் இதை நீங்கள் தயவாய் செய்யுங்கள். இதுக்கு மேல விவாக சரித்திரங்கள், குடும்ப சரித்திரங்களோடு கூட குடும்பத்துக்காகவே சில உபதேசங்களும் பைபிள் சொல்லுது, தெளிவா சொல்லுது. ஒருவனுக்கு ஒரு தீ, ஒரு ஆணுக்கு ஒரு பெண், இந்த அடிப்படைகள் ரொம்ப கிளியரா இருக்கு. இதெல்லாம் பார்க்கணும். புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அப்போ இந்த காரியங்களை நம்ம சரியா அதை உள்வாங்கி அதுபடி நடக்கும் பொழுது வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தள்ளிவிடுதல் கூடாது, டைவர்ஸ் செய்யவே கூடாது. தள்ளிவிடவும் கூடாது, தள்ளுத சீட்டு கொடுக்கிறது என்று சொல்லுகிற டைவர்ஸ் செய்யவும் கூடாது. அதான் பைபிள் சொல்லுது. அதுக்கு மிஞ்சி வேற வழி பைபிள் சொல்லல. இந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம கவனமா இருந்து வாழ்க்கையை கட்டி எழுப்பினால் இந்த வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21:9 சொல்லுகிறது, பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, அப்ப இங்க மனைவி ஆகிய மணவாட்டி, மணவாட்டி ஸ்தானம் முடிஞ்சு அந்த புதுமை நாட்கள் முடிந்தது. இப்பொழுது மனைவி ஆகிவிட்டாள். இது எவ்வளவு மணவாட்டின்னு சொல்ல மாட்டோம், மனைவின்னா சொல்லுவோம். மனைவியானவள், மனைவியான மணவாட்டி என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது இவர்களுக்கு இன்றைக்கு கிடைக்க போகிறது. நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சொன்னனே, கல்யாணம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் 7 வருடங்கள் என்று பைபிள் சொல்லுது. நான் கொஞ்சம் முன்னால சொன்னேன் 7 கழிப்புன்னு, 7 நாட்கள் உலகத்தில் உள்ள பண்டைக்கால கல்யாணங்கள்.
ஆனா இயேசு நம்மளை சேர்த்து கொண்ட பிறகு 7 வருடங்கள் அவர் பிதாவின் சமூகத்திலே நமக்கு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து, நமக்கு செய்கைக்கு தக்க பலன் தருவது, பரிசளிப்பு எல்லாம் நடக்கும். அது 7 வருஷம் அந்த கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரி அது போகும், புதுமை. அதுக்கு பிறகு அவரோடு கூட 1000 வருஷ அரசாட்சிக்கா பூமிக்கு வருவோம். அதுக்கு பிறகு புதிய எருசலேமில் அவர் நம்மை ஸ்தாபித்து நம்மை நித்திய காலமாய் வாழ வைக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப அதைத்தான் சொல்லி இருக்கு, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மணவாட்டி அவனை காட்டுறேன்னு சொல்லிட்டு புதிய எருசலேமை காட்டினான். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஃபைனல் டெஸ்டினி. நம்ம கடைசியா போய் சேர வேண்டிய இடம் புதிய எருசலேம் பட்டணம். அங்க போய் குடியேறி அங்க நித்திய காலமா, முடிவில்லாத காலமா வாழணும். அதுக்கு தான் ஆட்டுக்குட்டியானவர் நம்மை கைப்பிடிக்கிறார். கல்யாணம் என்று சொல்லி இருக்கிறது. இப்பவுமே அவருக்காக நம்ம நியமிக்கப்பட்ட காரணம் அதுதான். ஆகையினாலே இந்த கல்யாணத்துல அந்த தெய்வீக காரியங்களையும் கவனம் செலுத்துவோம். அன்பான மணமக்களும் தேவனுக்கு பயந்து வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனை ஆராதிப்பதிலே தெய்வீக காரியங்களை முன்னில்லுங்கள். உலகத்துல சந்தோஷங்கள் உண்டு, அதிலே ஆண்டவர் நமக்கு அனுமதித்திருக்கிற சந்தோஷங்களை அனுபவிக்கணும். நம்ம கை காலு எந்த காரியமும் கிறிஸ்துவ விட்டு வெளியே போய் உலகத்தோட நன்மைய, உலகத்துடைய சந்தோஷங்களை அனுபவிக்க கூடாது. அதுலதான் நம்ம கவனமா இருக்கணும். சந்தோஷமே அனுபவிக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லல. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் இருக்கு, அதை அனுபவிக்கணும். கிறிஸ்துவுக்கு வெளியே கையை நீட்டுனா ஆபத்து, கிறிஸ்துவுக்கு வெளியே நம்ம கால் போச்சுன்னா ஆபத்து. அதை கவனித்து ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. கர்த்தர் உங்களை வாழ்நாளெல்லாம் தம்மில் மகிழ்ந்து களிகூர்ந்து இருக்க செய்வாராக. அல்லேலூயா.